இந்த பிரச்சனைய பத்தி யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. இவன் எப்போ என்ன செய்வான், என்ன பேசுவான், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னே தெரியாது. இவன் உண்மையிலே ரொம்ப புத்திசாலி. கரண் கூட எனக்கு கல்யாணம் ஆனப்போ அவன் என்கிட்ட ரொம்ப நல்லாவே பிஹேவ் பண்ணான். அதுவும் நான் அவனை ரொம்ப நல்லவன்னு நினைக்கணுங்கிறதுக்காக. கரண் அவனை பத்தி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தான். என்கிட்ட எத்தனை தடவை அவனை பத்தின உண்மையை சொல்ல முயற்சி பண்ணான். ஆனா நான் தான் கண்ணை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் கரந்தா போய் சொல்றா, பிருத்வி கிட்ட ப்ராப்ளமே இல்லன்னு நினைச்சேன். இப்போ வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்போ அதே கண் கட்ட கிருத்திகா கண்ல கட்டி விட்டுருக்கான். இனிமே அவளுக்கு எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும், யார் என்ன சொன்னாலும் சரி, பிருத்வி கெட்டவன்னு அவன் நம்பவே மாட்டா. ஏன்னா ஒரு டைம் நானும் அவ இடத்துல இருந்தேன். அப்ப நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்போ இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை பிருத்வி கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிட்டானா, அவளை அவன் வலையில சிக்க வச்சிருக்கானா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கணும். சும்மா சாதாரணமா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. அதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சொல்லவா? அதுக்கு முகூர்த்த நேரம் பார்க்கணுமா என்ன? பேபிங்க பாரு, நான் உண்மையா காதலிக்கிறது அது எல்லாமே உன்னை மட்டும்தான். எவ்வளவு கோவப்படி எவ்வளவு அடிக்கணுமோ அடி. ஆனா சொல்றது மட்டும் கொஞ்சம் 1 செகண்ட் கேளு. நான் காதலிக்கிறேன், உன்னதான் காதலிக்கிறேன். நீ உண்மையை கேட்க உனக்கு முழு உரிமை இருக்கு. நான் ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்? நான் உனக்கு கேட்கட்டுமா? யாருக்கு என்ன மாதிரி தைரியம் இருக்கும்? நான் சொல்றேன், நம்ம வெறும் லைஃப் பார்ட்னர்ஸ் இல்ல, கிரைம் பார்ட்னர்ஸ் தான். இன்ன வரைக்கும் நாம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பெரிய கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம். விளைவு என்னன்னு கூட யோசிக்காம, என்ன தண்டனை கிடைக்கும், எவ என்ன யோசிச்சான்னு கூட யோசிக்காம. ஏன்? ஏன்னா நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். உண்மையான காதல். பேபி ட்ரஸ்ட் மீ. பேபி, எனக்கு நல்லா தெரியும் நீ உண்மையா காதலிக்கிற, என்ன உயிருக்குற காதலிக்கிறேன்னு. இல்லைன்னா என்னைக்கும் என்ன கழட்டி விட்டு இருப்ப. உனக்கே தெரியும் நான் பிரீத்தாவை எவ்வளவு காதலிச்சுக்கிட்டு இருந்த. உனக்கு அது நல்லா தெரியும். இருந்தாலும் நீ என்ன என்னைக்கும் விடவே இல்லை. நீ என்ன காதலிச்சுக்கிட்டு தான் இருந்த. இல்ல நான் கண்ண பொண்ணு காதலிச்சிருந்தாலோ கல்யாணம் பண்ணிருந்தாலோ நீ என்ன கண்டிப்பா விட்டு போயிருந்திருப்பல. ஆனா நீ என்ன கைவிடவும் இல்ல, என்ன காதலிக்கிறதும் விட வைக்கல. என்ன நீ என்ன காதலிக்கிற, அதுவும் உண்மையா தான் காதலிக்கிற. பேபி, நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன். நீ எத்தனை முறை போய் சொல்வ பிருத்வி? நீ ஒருவேளை என்ன காதலிக்கிறதா இருந்தா கிருத்திகாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டேன். நீ பேண்ட் வாத்தியத்தோட என்ட்ரான வந்து என்ன சொன்ன? எனக்கு கிருத்திகாக்கோ கல்யாணம் ஆயிடுச்சுனால கொரன் லூத்ரோட பிரதர் இல்லவா நீ? வேற வழி இல்ல, பண்ண வேண்டியதா போச்சு. யாருக்காக? உனக்காக. எனக்காகவா? ஆமா, உனக்காக. போய் சொல்றத முதல்ல நிறுத்து. நான் உண்மையதான் சொல்றேன். நான் உண்மையதான் சொல்றேன். இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. எனக்கு வேற வழி தெரியல. உனக்காக செய்ய வேண்டியதா போச்சு. என்ன தெரியணுமா? உனக்கு உண்மை தெரியணும்ல. இப்பவே எல்லாத்தையும் சொல்றேன். சரி, ஒரு பதில் சொல்லு. உன்னுடைய கல்யாணத்தை ரிஷபோட ஏன் நடக்க விட்டனா? பதில் சொல்லு. சொல்லு. பதில் இருக்கா? இல்ல. ஏன்னா நீ நம்ம நோக்கத்தை மறந்துட்ட. நம்ம மெயின் மிஷன் என்னவா இருந்தது? நம்ம மெயின் மிஷன் என்னது? நீ எனக்கு உதவி செய்வ, கரண் ஃபேமிலி நடுரோடு கொண்டு வர உதவி செய்வனு. அவங்களை அழிக்க எனக்கு உதவி செய்வன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நாம கோடீஸ்வரங்களா ஆயிடுவோம். நீ அந்த மாஹிராக்காக இன்ன வரைக்கும் என்னெல்லாம் செஞ்ச? ஒவ்வொரு முறையும் அவளுக்கு உதவி செஞ்ச. பதிலுக்கு என்ன கிடைச்சது? குல்ஃபி சாப்பிடுற திருப்தி, வேற எதுவும் இல்ல. அவ உனக்காக இன்ன வரைக்கும் என்ன பண்ணா சொல்லு? என்ன பண்ணா? எதுவும் பண்ணல. She was just using you. உன் பேச்சு கூட அவ கேட்கல. அதனால தான் நான் உன்னுடைய முதுகுல குத்த வேண்டியதா போயிடுச்சு. எஸ், நான் அப்படி பண்ண. நான் உன் முதுகுல கத்தியால குத்துன கிருத்திகாவை கல்யாணம் பண்ணி. ஏன்னா நீ நம்ம மிஷினா மறந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ இப்படிதான் பண்ணிருப்ப. அதனாலதான் நான் வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்ல விரும்பல. நான் உன்னை கொன்னுடுவேன். நீ கிருத்திகாவை ஏன் கல்யாணம் பண்ணு? இப்ப நம்ம கல்யாணம் என்ன ஆகிறது? தப்பி தவறி கூட மறுபடியும் இந்த கேள்வியை கேட்றாத. இல்லைன்னா நான் உன்னை அப்படியே கொன்னு போட்டுருவேன். என்ன புரியுதா? அட பிரீதா அண்ணி, உள்ள வாங்க.
நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாத்தையும் மறந்துடலாம். நாம எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அக்ஷயோட சாப்டருக்கு அப்புறம் அண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அக்ஷய கூட மறந்துட்டேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அவன் என் ரெஸ்பெக்ட டிசர்வே பண்ணல. அவன் என்னையும் மதிக்கல, என் காதலையும் மதிக்கல. மண்டபத்துல என்னை விட்டுட்டு போயிட்டான். இதை விட ஒரு கெட்ட விஷயம் பொண்ணுக்கு வர என்ன இருக்கு? அக்ஷய் எனக்கு சரியான பையன் இல்லைன்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா அப்ப நான் உங்க பேச்ச கேட்கல. இப்ப நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க மட்டும் அக்ஷயோட நடந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா அவனும் மண்டபத்தை விட்டு போயிருக்க மாட்டான், நானும் ஊரை விட்டு போயிருக்க மாட்டேன். இந்த விஷயமே நடந்திருக்காதுல்ல அண்ணி. என்னோட வாழ்க்கையில பிருத்வி வந்திருக்க மாட்டான். அவராலதான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சது, நிறைய சந்தோஷம் கிடைச்சது. உனக்கு தெரியுமா அண்ணி, பிருத்வியோட க்ளோஸா பழகுற வரைக்கும் அவரை எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப அவர் கூட க்ளோஸா பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரை விட நல்லவர் எனக்கு கிடைக்க மாட்டாங்க அண்ணி. ஹி இஸ் a very nice guy. உண்மையை சொல்லட்டா, என் வாழ்க்கையில இப்ப என்னெல்லாம் நல்லது நடந்துட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். தேங்க்யூ. உட்காருங்க. கிருத்திகா, நீ என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு எப்பவுமே என்கிட்ட சொல்வீங்க. அண்ணே, இன்னைக்கு உங்க இந்த தங்கச்சி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் மறுத்துறாதீங்க. அண்ணே, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவு, புது ஆரம்பம், ப்ளீஸ் இந்த உறவை என்னைக்கும் உடைய விட்டுறாதீங்க ப்ளீஸ். இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் நடக்கும் போது நீங்க அந்த கல்யாண நாளை ரொம்ப சிறப்பா ஆக்கணும் அண்ணி. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அக்ஷயோட சாப்டருக்கு பிறகு அண்ணி எனக்கு சத்தியமா வாழவே பிடிக்கல. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில பிருத்வி வந்தாரு, என்னை ஏத்துக்கிட்டாரு, புது வாழ்க்கை, புது சந்தோஷத்தை தந்தாரு. அப்புறம் அண்ணி, அவர் நாம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல டைப் தான் தெரியுமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் இங்க வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தாரு. அக்செப்ட் பண்ணுவாங்களோ இல்லையோ, என்ன சொல்லுவாங்களோ, கரணனை என்ன சொல்லுவாரு. நான் தான் சம்மதிக்க வச்சேன். ஏன் கூட வாங்க. கீழே பாத்தீங்கல்ல, எல்லாரும் அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு கேவலமா பேசினாங்க. ஆனாலும் அவரு ஒரு வார்த்தை கூட பேசல அண்ணி. ஏன்னா அவர் என்ன காதலிக்கிறாரு. ஹி இஸ் a very nice guy அண்ணி. ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐம் சாரி, நான் பாட்டுக்கு தேவையில்லாம எமோஷனா பேசிட்டேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க. அது நான் பிருத்விய தேடிட்டு இருந்தேன். அது அவருக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் தரணும், அதுக்கு தான். அப்பதானே இன்வைட் பண்ண முடியும். அட அவ்வளவுதானே அண்ணி. அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இப்போ உனக்கு திருப்தியா இல்லல்ல? இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கல? நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் யாருக்காவது தெரிஞ்சா உன் நிலைமையை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா மிஸ்ஸஸ் ரிஷப்? என் நிலைமை என்ன ஆகுறது? சில நேரங்கள்ல பாஸ்ட்லயே விட்டுறது தான் நல்லது. பாஸ்ட் விஷயங்களை பிரசன்ட்டுக்கு இழுத்துட்டு வரக்கூடாது. இல்லைன்னா நாம உண்டு இல்லைன்னு ஆயிடுவோம். உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நமக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது ஆளுக்கு யாருக்கும் தெரியாது. யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களை எந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிறது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க இன்ன வரைக்கும் நம்மளை திருப்பி தாக்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்ம மனுஷங்க இல்ல, மிருகன்றது. சோ நீ நான் நம்ம கல்யாண மண்டபம் எல்லாம் முடிஞ்சது. கடந்த காலம், சாப்டர் க்ளோஸ். இட்ஸ் a thing of a past. இனிமேல் இந்த டாபிக்க ஆரம்பிக்காத. இது யாருக்காவது தெரிய வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் மாட்டுவோம். இஸ் தட் கிளியர்? உன்னுடைய இந்த அட்வைஸ் எல்லாத்தையும் உன்கிட்டயே வச்சுக்கோ. நீ எனக்கு பண்ண காரியம் இருக்கே, அத பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. காதலிக்கிறது பிரீதாவ, கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த கிருத்திகாவ. உன்ன வர ஆத்திரத்துக்கு என்ன பிரெக்னெண்டா மட்டும் ஆக்கிட்ட. You know what, பிருத்வி? நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே நீதான். நீ ரொம்ப கேவலமான ஆளு. உன்னை விட எவ்வளவோ நல்லவர் அந்த ரிஷப். நீ உண்மையிலே கிரீஷனா, நீங்க பிருத்வி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மேடம், நான் எங்க பார்க்கல. அண்ணி, பிருத்வி அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் போனாரு. மேபி தனியா பேசிட்டு இருப்பாரு, வெளியே இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சரி, வா போய் பார்க்கலாம். வாங்க.
என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட? அடி அடி. இல்லன்னா நான் சொன்னது உண்மைதானே? நீ ரியலைஸ் பண்ணிட்டியா? இன்னொரு விஷயம் சொல்லவா? நான் நினைச்சு பார்த்ததை விட நீ ரொம்ப கேவலமானவனா இருக்க. உன்னை நான் ஏன் அடிக்கல தெரியுமா? ஏன்னா உன்னை நான் காதலிக்கிறேன். உண்மையா காதலிக்கிறேன். அத நான் உன்னை அடிக்கல. பேபி, நான் சொல்றது கேளு. இப்ப சொல்லு. இப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. யூஸ்லெஸ். காதலிக்கிறானோ? காதலிக்கிறேன். இப்பவும் அதுதான் சொல்றேன். நான் உன்னை காதலிக்கிறேன். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப நான் உன்னை காதலிக்கிறேன்றது. நீ இப்ப பண்ண காரியம் இருக்கே, இதுதான். உன்னுடைய இந்த ஸ்டைல் தான் என்ன பைத்தியக்காரனாக்கிறது, பைத்தியமாக்கிறது. பேபி, நீ எனக்கு யாரு? என்னுடைய பெண் சிங்கம். நான் யாரு? இந்த பெண் சிங்கத்துடைய ஆண் சிங்கம் இல்லையா? என்ன நீ சிங்கம் சிங்கம் சிங்கமா? நீ அசிங்கம்டா. ஹலோ, நீ எனக்கு என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. ஆனா நான் உனக்கு காதலிக்கிறேங்கிறத மட்டும் சொல்றேன். ரொம்ப காதலிக்கிறேன். ஹேண்ட் பேபி, நான் சொல்றத கொஞ்சம் சரி பார்க்காத. ஆனா கேளு, நான் உன் பலவீனம்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய பலவீனம். இதை இப்படி கூட சொல்லலாம், அடிக்ஷன். அது எந்த மாதிரி அடிக்ஷன்? வாழ்க்கைய அழிக்கிற அடிக்ஷன். இருந்தாலும் விட முடியல. இல்ல இங்க பாரு, சொல்லிடு. உனக்கு என் மேல காதல் இல்லைன்னா சொல்லிடு. என்ன தெளிவா சொல்லிடு. கிருத்திகாவுக்கும் எனக்கு நடந்த கல்யாணத்துல உனக்கு என்ன கோபம் இருக்குன்றத நீயே என்கிட்ட சொல்லிடு. ஒரு வேளை என்கிட்ட பேசல, என்ன காதலிக்கலன்னா சொல்லிடு. நான் அமைதியா இங்கிருந்து போயிடுவேன். போய் தொலைய. என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க மூவி ஷூட்டிங் நடக்குதா? நீ என்ன ஹீரோ, என்ன ஹீரோயினா? நீ பாட்டு ரொமான்டிக் டயலாக் பேசுவ, நான் அப்படியே உருகி போய் உன்னை கட்டி பிடிச்சுப்பனா? யூ ராங் பிருத்வி மல்ஹோத்ரா. நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை பார்த்து ஐ லவ் யூ பிருத்வின்னு சொல்வேன் நினைக்கிறல. ஆனா அப்படி நடக்காது. அதோட நீ சொன்னது கரெக்ட். நீ அடிக்ஷன் தான். எனக்கு பழகி போயிட்ட. ஆனா ரொம்ப கேவலமான பழக்கம் அது. வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொல்லணும் போல தோணுது. மலை உச்சி கொண்டு போய் தள்ளணும் போல தோணுது. பேபி, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன், உளர மாட்டேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுத்துரு. ஆனா ஒரு முறை கேளு. நான் கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இது எங்களுக்கே தெரியாது. எனக்கும் சரி கிருத்திகாவுக்கும் சரி கல்யாணமாக போகுதுன்னே தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்போ இந்த கல்யாண நியூஸ் உனக்கு தெரியுதோ, இந்த நியூஸ் எப்போ உனக்கு தெரிய வருதோ, நீ அப்படியே பொங்கி கொதிச்சிருவன்னு தெரியும். செம்மையா கோவப்படுவேன். எனக்கு அது நல்லா தெரியும். உன் கோவம் தனியா நான் உன் முன்னாடி இருந்து ஆகணும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அந்த கல்யாண நியூஸ் உனக்கு கிடைக்கும் போது நான் உன் முன்னாடி நிக்கணும்னு நினைச்சேன். வேற எதுவும் இல்ல. இங்க பாரு, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல பேபி. யூ நோ, ஐ ஸ்வேர் ஆன் யூ, ஐ ஸ்வேர் ஆன் மிஸ்டர் காட் அண்ட் ஐ ஸ்வேர் ஆன் எனிவன். எனக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணமாகி 4 நாள் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் நான் அவளை தொடவே இல்ல, அவகிட்ட க்ளோஸா கூட போகல. ஏன் தெரியுமா? எதுக்கு? ரீசன் என்ன சொல்லு, கெஸ் பண்ண முடியுமா? என்ன, நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு உனக்காக தான் துடிக்குது. உனக்காக மட்டும்தான். Sorry, baby. I'm really sorry. நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன். இல்ல, நான் அவ்வளவு ரூடா நடந்திருக்க கூடாது. சாரி. இங்க காணுமே அவரு. வேற எங்க போனாரு? அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு அண்ணி. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரு. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். அண்ணா, நீங்க பிருத்வி சாரை பாத்தீங்களா? ஐ மீன் வெளியே போனாரா? இல்லையே, நான் கேட்ல தான் இருந்தேன். சார் எங்கேயும் போலையே.
நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன். அந்த நேரத்தில் மட்டும் தான் கேட்டில் இல்லை. சரி நீங்க போங்க. தேங்க்யூ. அண்ணே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன். ஹலோ. கட் ஆயிடுச்சே. சரி, நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி பிருத்விக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயா இருக்காரா பிஸியா இருக்காரான்னு கேட்போம். ஓகே. எங்க பாரு, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? நீ நேத்து ராத்திரி 12 மணிக்கு எனக்கே ஃபோன் பண்ணல. நீ எனக்கு ஃபோன் பண்ணி என் வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணல. ஏன் எந்த சாக்கும் கிடைக்கலையா? என்ன போய் சொல்றதுன்னு உனக்கு எதுவும் புரியலையோ? நீ இப்பதானே சொன்ன நீ கிருத்திகா பக்கத்துல கூட போகலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு கால் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை பிருத்வி? சரி, அதை விட நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ பிரீத்தாவை காதலிக்கலன்னு. ஆனா இப்ப என்ன சொன்ன? பிரீத்தாவை ரொம்ப காதலிச்சேன். நான் கன்ஃபஸ் பண்ணல. நான் உண்மைதான் சொல்றேன். நான் கன்ஃபஸ் பண்றேன், எல்லாத்தையும் உண்மைதான் சொல்றேன்னு. நான் காதலிச்சேன். கூடவே நான் இன்னொன்னு சொல்றேன். இஸ் த திங் ஆஃப் த பாஸ்ட். பாஸ்ட் எல்லாம் மறந்துடு. இப்பதானே சொன்னேன், மறுபடியும் பாஸ்ட பத்தி பேசுற. எதுக்கு தான் பாஸ்ட் புடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கியோ தெரியல. நீ என்ன நினைச்ச? நான் அந்த பழைய முட்டாள் மகாராணி நினைச்சியா? நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே நம்புவேனா? நான் ஷர்லன். எனக்கு அறிவு இருக்கு. நீ என்ன முட்டாளாக்க முயற்சி பண்ணாத பிருத்வி, சரியா? பிருத்வி, நீ 7 கொலை பண்ணா கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா பண்ண துரோகம் இருக்கே. கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. How dare you? அந்த பிருத்வி எங்க போனா? ஒருவேளை அவன் ஷர்லன் ரூம்ல இருப்பானோ? நான் யாருங்கறத மறந்துட்டியா? என்னால உன்னை என்ன செய்ய முடியுங்கறத மறந்துட்டியா? How dare you, பிருத்வி? How dare you? என்ன சத்தம் இது? How dare உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கணும்? என்ன யோசிக்கிற, என்ன பேசுற, என்ன பண்ற? நினைச்ச அமைதியா இருக்க, நினைச்ச கோவப்படுற. உன் வாழ்க்கையில நீ என்ன எதிர்பார்க்கறன்னு உனக்கே தெரியுமா தெரியாதா? இது பிருத்வியோட குரலாச்சே. நான் ஒண்ணு பண்றேன், கிருத்திகாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன். அப்பதான் அவ கண்ணால பிருத்வி ஷர்லின் ரூம்ல இருக்கிறத பாப்பா. பிருத்வி ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? அண்ணி, ஹலோ. கிருத்திகா, பிருத்வி கிடைச்சிட்டாரு. நீ சீக்கிரமா ஷர்லின் ரூம் கிட்ட கொஞ்சம் வா. ஓகே ஓகே, நான் இப்ப வரேன். என்ன? இப்பவே போய் நான் முகத்தறிய கிழிக்கிறேன். நில்லு. அண்ணி, பிருத்வி எங்க? உள்ள. உள்ளயா? ஷர்லின் இரு. ஷர்லின், உன்னோட ரூமுக்குள்ள இருந்து பிருத்வியோட குரல் கேட்டுச்சு. நீ ஏதோ கற்பனை பண்ணிருக்க பிரீதா. ஐம் சாரி, ஆனா இவங்க பிருத்வியோட குரலை கேட்டேன்னு சொன்னாங்க, அதான். கிருத்திகா, பிருத்வி எதுக்கு தேவையில்லாம என் ரூமுக்கு வர போறாரு? எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணி, இங்க யாருமே இல்ல. முன்னாடியே சொன்னனே இங்க யாரும் இல்லன்னு. ஆனா யார் நம்புறா? நான் ஒரு வேலை பண்றேன், அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஓ காட், தப்பி தவறி கூட என் போன் ரிங் அடிச்சதுன்னா நான் இங்கதான் இருக்கேன்னு
எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுவும் இந்த ரூம்ல. ரிங் போகுது. தேங்க் காட் சைலண்ட்ல இருக்கு. ஏன் என் போன் எடுக்க மாட்டாரு? கிருத்திகா எங்கேயாவது அவர் போயிருப்பாரு, சீக்கிரமா வந்துருவாரு. அண்ணி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஏ ரூமுக்கு போலாம். எங்கதான் பிருத்வி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. வாங்க. நீ எங்க இருந்த? பேபி, thank you for saving me. என்ன காப்பாத்துனதுக்கு thank you. நான் இன்னும் பேசி முடிக்கலையே. நம்ம வெளிய சந்திக்கலாம், நம்ம வெளிய எல்லாத்தையும் பேசுவோம். என்ன? பிருத்வி நில்லு. வெளிய ஹலோ கிருத்தி, நீ கால் பண்ணியா? ஐ எம் சோ சாரி, என்னால உன் காலை ரிசீவ் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் பிசினஸ் பேப்பர்ஸ் அர்ஜென்ட்டா செக் பண்ண வேண்டி இருந்தது கார்ல. நான் உன் காலை ரிசீவ் பண்றதுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஐ எம் சோ சாரி. எனிவேஸ்யா, நீ ஏன் கால் பண்ண? அது பிருத்வி, பிரீதா அண்ணி நீங்க ஷர்லின் ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. வாட் ரபிஷ். ஐ மீன், ஐ திங்க் பிரீதாக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. இதெல்லாம் சகஜம்தான், ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனிவேஸ், நீ இப்ப எங்க இருக்க? ஒரு ரூம்ல தானே? நான் இப்பவே அங்க வரேன். ரைட் நவ், ரைட் அவே. ஓகே? வாங்க. எங்க இருக்காரா? அது வரேன்னு சொன்னாரு. வாய் பிரீதா, வாய். என்ன துப்பறிய வேண்டிய வேலை என்ன இருக்கு? ஏன் நீங்க என்ன துப்பறியும் போது எல்லாமே அப்பெல்லாம் நீங்க அந்த கில்லி தண்டா பிளேயர் கிட்ட இருக்கணும்னு தான் தோணுது. அப்பதான் அவங்க கூட பிஸியா இருப்பீங்க, உங்க டிடெக்டிவ் வேலையும் பண்ண மாட்டீங்க. என்னடா பிருத்வி, நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? அந்த கில்லி தண்டா பிளேயர் உன்னுடைய எதிரியாச்சே. அந்த கில்லி தண்டா பிளேயரோட மாயிரா இருந்தாதான் நல்லா இருக்கும். அது ஓம் பிரீதா இல்ல. ஏன்னா அந்த கில்லி தண்டா பிளேயர் பிரீதா கிட்ட நெருங்கினாலே உன் மண்ட சூடாயிரலாம், உனக்கு கோபம் வரலாம். प्रीता, प्रीता, கரண், महिरा, महिरा प्लीज प्रीता கூப்பிடு. கரண், என்னாச்சு? கிராம்ப் ஆயிடுச்சு, மசில் கிராம்ப் ஆக்சுவலி. ஐ ஜஸ்ட் நீட் ஹர், ப்ளீஸ் கால் ஹர். ஆயில்மென்ட் கொண்டு வா. ஆயில்மென்ட்லாம் இருக்கு, அவளை கூப்பிடு, அது போதும். ஓகே. ஓ, நான் எதுக்கு பிரீதாவை கூப்பிடணும்? பிரீதா, பிரீதா.